குரு பெயர்ச்சி பலாபலன்களை கூற உள்ளேன். மேஷராசி அன்பர்களான உங்களுக்கு காலம் 2 ஜூன் 2026 முதல் 25 ஜூன் 2027. இந்த குரு பெயர்ச்சி ஆரம்பித்தவுடன் 2 ஜூன் 2026 முதல் 12 ஜூலை 2026 வரை உங்கள் ஆழ் மனசுல எப்படியாவது நாம சாகறதுக்குள்ள ஒரு சொந்த வீடாவது வாங்கினையா? நீங்கள் நினைக்கிற இடத்துல, நீங்கள் ஊரில் நினச்சா ஊரில், சிட்டியிலன்னு நினச்சா சிட்டியில். ஏன்னா இதை உலகம் முழுதும் பார்க்குறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்கல. அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட அந்த வெளிநாட்டில் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வீடு வாங்கணும், மனை வாங்கணும், லேண்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் வாங்கலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்குல்ல. மேஷராசியில் கிட்டத்தட்ட 800 கோடி பேர் உலகத்தில். அதை நீங்கள் கிட்டத்தட்ட 12 ராசியில் வகுத்து பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 40 கோடி வரும். நான் வகுத்து பார்த்துருக்கேன். 40 கோடி பேருமா வாங்கிட முடியும்? யார் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கோ, யார் ஜாதகத்தில் சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய வீடு மனை வாசலுக்கு அதிபதி பலமாக இருக்கணும், சுபத்துவமாக இருக்கணும். ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 விதிகளில் 8, 9, 10க்கு மேலே இருக்கணும். இருந்து பூர்வ புண்ணியம் ரொம்ப முக்கியங்க. அந்த பூர்வ புண்ணியம்னா நீங்கள் வேற ஏதோ நினச்சிக்காதீங்க. போன ஜென்மத்தில் நீங்கள் வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக கையாண்டீர்களா, முட்டாள்தனமாக கையாண்டீர்களா, இவ்வளவுதான் பூர்வ புண்ணியம். அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் அந்த பலம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை, அந்த தசையும் நடைமுறையில் இருக்கிறவங்க வாங்கிடலாம். இந்த 2 ஜூன் 2026 முதல் 12 ஜூலை 2026 மற்றவங்க அந்த எண்ணம் வரும். 40 கோடி பேருக்கு அந்த எண்ணம் வரும். இப்படி புரிஞ்சுக்கங்க ஜோசியத்தை. உலகத்தில் என்ன தவிர இந்த மாதிரி யாரும் தெளிவாக சொல்கிறது இல்லை. நான் 10 வருஷமாக சொல்கிறேன். அதனால் இது பலன்.